இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் சூப்பராகவே வருங்க. கீரைலாம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், நல்லாவே வருங்க. எப்போவுமே கீரை வந்து நல்லாவே வருங்க. அதை விட இந்த மாதத்துல நமக்கெல்லாம் நான்லாம் வச்சேன் அப்படின்னாவே சூப்பராக வந்துடுங்க. கீரை வகை எல்லாமே வருங்க. பீக்கங்காய், இந்த மாதிரி பாவக்காய், கொடி வகை, இது எல்லாமே ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே வருங்க. நமக்கு அடுத்த ஆடி மாதம் வரைக்குமே நம்ம இப்போ போடுற காய்கறி எல்லாமே அறுவடை கொடுக்குங்க. நாமளும் சரி, நம்ம இதுலேயே புதினா இருந்ததுங்களா, அதெல்லாம் சரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேங்க. சரி இன்னொரு ட்ரேவில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க. அது சும்மா கொஞ்சமாக ஒரு சாணி கொஞ்சமாக இருந்ததுங்க. சரி அதையும் உடச்சி விட்டுங்க. கொஞ்சம் காஞ்ச தலை, ஏற்கனவே நம்ம கொத்தமல்லி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற ட்ரேவியை நம்ம கொட்டி அந்த மண்கலவியோடு இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி ஒன்று சின்ன சின்னதாக நம்மளால் என்னென்ன பண்ண முடியுதோ அதை கூட பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு, நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு மருந்து இல்லாத காய்கறியாக கொடுக்கலாம் இல்லைங்களா. இந்த ட்ரேவில் பாருங்கள், அந்த சைட்லேயும் ஒரு இடத்த அப்படி ஓட்டை போட்டு விட்டோமா, இந்த மாதிரி இந்த புதினாலாம் வைக்கிறதுக்கு நல்லா இது உதவுதுங்க. ஏன்னா அந்த ட்ரே அந்த ஓட்டையிலையுமே ஒவ்வொரு இது சொருவி விட்டோம் அப்படின்னா அது தளைஞ்சு சூப்பராக வந்துடுதுங்க. இது பாருங்கள், நம்ம அந்த கலந்து வச்ச மண்கலவிலேயே மண்புழு, ஏன்னா ஏற்கனவே அதில் இது இருந்தது இல்லைங்களா, கொத்தமல்லி கீரை, இது அதில் இருந்த மண்புழு தாங்க. இந்த மாதிரி அந்த காஞ்ச இலை போட்டோம் அப்படின்னா மண்புழு தானாகவே உருவாயிருங்க. இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு, நம்மளுக்கும் அவங்களுக்கும் எல்லாம் சொல்லி கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் அதெல்லாம் தெரியும். ஏன்னா எல்லாமே இப்போவே நம்மளாம் இப்படி இருக்குன்னா இனி வரும் காலங்களெல்லாம் எப்படி இருக்கும் என்னன்னு நமக்கு தெரியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பழகிறது ஒரு கற்றுக் கொடுக்கறது தப்பு இல்லை இல்லைங்களா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கீரை, காய்கறி வீட்டிகிட்டு இருக்கிற இடத்துல போட்டு இதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்மளோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம வீட்டில் இப்படி தாங்க போய்கிட்டுருக்கு. நம்ம இப்படி வச்சாச்சுங்க, அவ்வளோதாங்க. புதினாலாம் வச்சாச்சு. எப்படி வருதுன்னு சொல்லி அப்புறம் பார்க்கலாங்க. 10 நாளையில் தளைஞ்சி வந்துடுங்க. அப்புறம் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.